ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இப்போது நம்ம பார்க்க போகிற பிளானோட சைஸ் 44 feet by 22 feet. ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 96800 ஸ்கொயர் ஃபீட். இது வந்து ஒரு 2 BHK ஹவுஸ் பிளானு. ஓரியன்டேஷன் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங். ஓகே, இப்போ இதில் என்னென்ன இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். 1 மாஸ்டர் பெட் வித் அட்டாச்ட் டாய்லெட். ரெண்டாவது காம்பேக்ட் பெட் வித் அட்டாச்ட் டாய்லெட். பெரிய லிவிங் ஏரியா, கிச்சன், டைனிங், ஃபாயர் ஏரியா, ஸ்டேர்கேஸ், போர்ட்டிகோ ஏரியா. ஓகே, பிளானுக்குள்ளே போயிடலாம். ஓரியன்டேஷன் பார்ப்போம். இது 44 feet வெஸ்ட் ஃபேஸிங். இது 22 feet சவுத்து. இது ஈஸ்ட்டு. இது நார்த். இப்போது பிளானை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம்.
பிளான் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. விண்டோஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபாயர்லேருந்து போகிறோம். ஃபாயரில் இங்கே ஒரு விண்டோ கொடுக்க போகிறோம். இங்கே ஒரு விண்டோ கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல ஒன்று, இங்கே ஒரு சின்ன விண்டோ, இங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒரு குட்டி விண்டோ, இங்கே ஒரு பெரிய விண்டோ, இங்கே ஒரு விண்டோ, ஒரு வெண்டிலேட்டர், ஒரு விண்டோ, ஒரு வெண்டிலேட்டர். டோர்ஸ் பார்த்துருவோம். இங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒரு விண்டோ, இங்கே கிச்சன் விண்டோ, இங்கே ஒரு 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 விண்டோ, என்ட்ரன்ஸு, மெயின் டோர், டி டோர், டி டோர், டி டோர், D1. இப்போ வால்ஸ் போடலாம். வால்ஸ் முடிஞ்சது. இங்கே ஒரு D1 டோர் வரும். ஃபைன். இப்போது ரூம் டைமென்ஷன்ஸ் எழுதிடலாமா? போர்ட்டுக்கோலேருந்து போவோம். இதனுடைய டைமென்ஷன் 13 feet. இந்த விட்டு 10 feet. அடுத்தது ஸ்மால் பெட். இந்த விட் 8 feet. இந்த விட் 10 feet. இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு. இந்த விட்டு 4 feet. இந்த லென்த்து 5 feet. அடுத்தது மாஸ்டர் பெட். இந்த விட்டு 16 feet. இந்த வித்து 16 feet. இதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட். இந்த லென்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 feet. இது வந்து 6 feet. நெக்ஸ்ட்டு கிச்சன்.
kitchen, dining area, இதனுடைய விட்டு 16 feet, இந்த விட் 9.25 அடி. அடுத்தது லிவிங் போர்ஷன். லிவிங் வந்து இந்த லென்த் 20 feet, இந்த விட்டு 9.25 அடி. அடுத்தது ஃபோயர், இந்த விட்டு 5 feet, இந்த விட் 9 feet 9 inches. இப்போ இதில் இந்த படி இந்த அட்டாச் டாய்லெட் வந்து படிக்கு அண்டரில் வரும். ஏன்னா இந்த படி இங்கே ஸ்டார்ட் ஆகி இப்படி வந்து அதையும் வேணால் போட்டு கட்டிடுறேன். ஸோ இந்த ஸ்டேர் வந்து இப்படி தான் வரும். ஓகே ஃபைன். எதனால் கிச்சன் டைனிங் ஒன்றா கொடுக்குறேன்னா, உங்களோட கிச்சன் ஏரியா வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஸ்பேசியஸாகவும் ரொம்ப பெருசாகவும் தெரியும். இட் வில் பி லுக்கிங் வெரி நைஸ். ஸோ அதனால தான் வந்து எப்பயுமே நான் கிச்சனுக்கு டைனிங் கொடுக்கும்போது கம்பைண்டாக கொடுக்குறது காரணமே அதுதான். உங்களுக்கு 16/10 கிட்டத்தட்ட 10 ஃபீட்டுக்கு உங்களுக்கு 3 inches தான் கம்மி. அப்படிங்கும்போது ரொம்ப பெரிய கிட்டத்தட்ட ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்வீட் ரேஞ்சுக்கு வந்து அவங்களுடைய கிச்சன் கம் டைனிங் இருக்கும். லிவிங் ஏரியாவும் பாருங்கள் 20/9 9.25 போடுறேன். ஸோ வந்து இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டினுடைய அமைப்பு வந்து ஒரு மிகப்பெரிய, அதாவது டோட்டலாக பார்த்தீங்கன்னாவே 968 ஸ்கொயர் ஃபீட் தான். ஆனால் இந்த வீடு நீங்கள் பில்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சிலேருந்து அந்த ஒவ்வொரு ரூமோட பெர்ஸ்பெக்டிவ், அதாவது 2000 ஸ்கொயர் ஃபீட்டு சொல்ல வரலாம். அந்த 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற ஒரு ரூமோட அந்த மெகா சைஸ் இருக்குது, அந்த சைஸ் வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் ஆகும். கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் டேம் ஷூர் நீங்கள் நல்லா பண்ணலாம். ஸோ ஏதாவது டவுட்டு எதுனா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.